சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பதவியை கொண்டு வந்து தரும். அல்லேலூயா. என்கிட்ட இந்த விஷயம் தானே இருக்குது ஆண்டவரே, கொஞ்சமா தானே இருக்குது ஆண்டவரே, கொஞ்சத்துல உண்மை ஒரு அல்லேலூயா. கொஞ்சமாவுதான் இருக்குது, அந்த கொஞ்சமாவ கர்த்தரை கொடு, எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும், கொஞ்சத்தை அது தெரியறாப்புல தெரிஞ்சு வச்சிருக்கணும், அறகுறையா இருக்க கூடாது. ஒருத்தங்க இருந்தாங்க 4 பேர், 4 பேரும் அறகுறை. அவங்க ஒரு முனிவர்கிட்ட போய் நிறைய அந்த மந்திர வித்தையெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்கிட்டானுங்க பாருங்க. அந்த முனிவரும் நிறைய கத்துக் கொடுத்தார். கத்துக் கொடுக்கும் போது எப்படி ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்புறதெல்லாம் கத்துக் கொடுத்தாரு. மரித்தவனை உயிரோடு எழுப்புறது அப்படிலாம் கத்துக் கொடுத்தாரு. இவங்க ஆர்வ கோளாறு 4 பேரும் பாதி கத்துக்கிட்டு இருக்கும் போதே மரித்தவனை உயிரோடு எழுப்பாச்சு, இதை வச்சு சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ட்ட சொல்லாம வந்துட்டானுங்க. இடையில அந்த குடிசலை விட்டு வரும்போது காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் செத்து போய் கிடஞ்சிருக்கு. இவங்க இந்த சிங்கத்தை டெஸ்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை சொல்றா. சிங்கம் உயிரடைஞ்சிருச்சு. உயிரடைஞ்சா அது பயங்கர பசி, 4 பேரையும் போட்டு தள்ளிடுச்சு. அரைகுறை அறிவு ஆபத்து. ஏதாவது ஒரு சின்ன செயல் தெரிஞ்சாலும் அதுல பூரணமா இருங்க. இந்த வாலிப பிள்ளைகள், ஏதாவது ஒரு சின்ன செயல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுல பூரணமா தெளிவா அழகா புரிதலோடு செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஆண்டவரே, கொஞ்சத்துல உண்மை உள்ளவராக. கொஞ்சத்துல யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. நான் நிறைய விஷயம் கொடுக்கும் போதுதான் நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பணக்கார வீட்டு பிள்ளைகளா பிறந்துறது கிடையாது, எல்லாருமே பராக்கிரமசாலிகளா பிறந்துறது கிடையாது. சரியா? மைலோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். பாருங்க, மல்யுத்தத்துல யாருமே ஜெயிக்க முடியாது, கிரேக்க வீரன். அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. ஒரு யார் வந்தாலும் மல்யுத்தத்துல ஜெயிச்சிருவான். ஏன்னா அவன் சிறு வயது முதல்ல அவன் பிராக்டிஸ் பண்ணியிருந்தான். ஒரு காளையை அப்படியே தோல் மேல தூக்கிட்டு போயிருவான். அப்ப அவன்கிட்ட கேக்குறாங்க, எப்படி நீ இந்த இப்படி ஒரு மாட்டை எப்படி தோல் மேல தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், பதில் சொல்றான், இந்த மாடு மாடா இருக்கும் போது நான் தூக்கல, இந்த மாடு கண்ணுக்குட்டியா இருக்கும் போது நான் தூக்க பழகிட்டேன். ஒவ்வொரு நாளும் அந்த மாடு கண்ணுக்குட்டி வளர வளர நானும் வளர்ந்தேன், அதையும் நான் தூக்கிட்டேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கிற அந்த பலத்துல நாம தேறினவர்களாக இருக்கணும். உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குதோ அந்த அழைப்பை நல்லா பற்றி பிடித்துக் கொள்ளணும்.